ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வாரிசு சர்டிஃபிகேட், அதாவது லீகல் ஏர் சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி நம்மளே வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்இகான்ற எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் டிஎன்இகான்ற வெப்சைட் தான் உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு டிஎன்இகான்ற அந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அந்த ப்ரௌசரில் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கான இது பயனாளர் பதிவில் போய்ட்டு உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம ஐடி கிரியேட் பண்ணுறது, அது கேன் நம்பர் கிரியேட் பண்ணுறது எப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது தெரியாதவங்க ஃபஸ்ட்டு அது கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண வாங்க. ஃபஸ்ட்டு பயனாளர் பதிவு பண்ணிட்டு நமக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். அந்த ஐடி ஃபஸ்ட்டு ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டுக்கோங்க. ஐடியும் நம்மளே ஒவ்வொரு சிட்டிசனுக்கு அப்ளை கிரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பயனாளர் பதிவில் போய் நம்மளே சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எனக்கான ஐடி போட்டு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கங்க. பயனாளர் பதிவில் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம்னு உங்களுக்கான லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் வந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் லீகல் ஏர் சர்டிஃபிகேட் இருக்காது, அதனால் செகண்டில் லீகல் ஏர் சர்டிஃபிகேட், அதாவது வாரிசு சர்டிஃபிகேட், அப்படி அதை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லீகல் ஏர் சர்டிஃபிகேட் தான் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் நம்ம கேன் நம்பர் க்ரியேட் பண்ணியிருந்தால் நமக்கான நம்ம ஆதார் நம்பருக்கு என்ட்ரு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தோமா ஆல்ரெடி உங்களோட கேன் நம்பர், உங்கள் கேன் நம்பரு, உங்கள் நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அது எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு உங்கள் கேன் நம்பருக்கு பக்கத்தில் ஒரு டாட் இருக்கும், அது டாட்டு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு ஆதார் நம்பரும் நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஆல்ரெடி கேன் நம்பரில் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். போட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த அதே மொபைல் நம்பர் தான் ஓடிபி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நம்பர் மட்டும் மிஸ் பண்ணுறாங்க. அது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். உங்கள் டீட்டெயில்ஸ் தான் அதிலே ஆகும். இதோட அப்ளிகேஷன் இஸ் மேரிட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ யார் பேரில் அப்ளை பண்ணுறோமோ அவங்க வந்து மேரிடான்னு கேட்குது. மேரிட்னா எஸ்ன்னு கொடுங்க, மேரேஜ் இல்லைன்னா நோக்குன்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க. அடுத்து வந்து ஏதாவது அப்ளிகேஷன் இஸ் பேரண்ட் ஆஃப் த டிசீஸ், அதாவது இறந்தவருக்கு பேரண்டான்னு கேட்குது. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனி லீகல் கார்டியன் இருக்காங்களான்னு கேட்குது. அது கொடுத்துட்டு எஸ்ன்னு எஸ் கொடுத்துட்டு நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. டிசீஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இறந்தவரோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம இறந்த சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கிங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரு பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மற்றபடி அப்புறம் லீகல் ஏர் சர்டிஃபிகேட், அது வாரிசுங்க யாரோ எல்லாத்தோட ஆதார் கார்டும் கையில் வச்சுக்கிங்க. அவங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இறந்தவரோட டீட்டெயில்ஸை டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த டிசீஸ்ட், நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் இங்கிலீஷில் ரெண்டுத்தையுமே இப்போ நேம் ஆஃப் த டிசீஸ்ட் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதாவது இறந்தவங்க வந்து மேரேஜ் ஆகிடுச்சா மேரேஜ் ஆகலான்னு கேட்குது. எஸ்ன்னு மேரேஜ்னா மேரேஜ் கொடுங்க, இல்லைன்னா அன்மேரேஜ் கொடுத்துருங்க. அதாவது இறந்தவங்களுக்கு வந்து 2 ஹஸ்பண்ட், அதாவது 2 மனைவின்னா 2 ஒய்ஃபா அப்படின்னு கேட்கும். அப்படி இல்லை இறந்தவருக்கு 2 ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு கேட்டோம். அப்படி இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு அது கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இறந்தவங்களோட ஃபாதர் நேம் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கங்க. லேடிஸ் இருந்திருந்தாங்களா அவங்களோட ஹஸ்பண்ட் நேமே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஜென்ஸ் இருந்திருந்தாங்கன்னா ஃபாதர் நேம் கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மதர் நேம் தமிழில் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுத்தில் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பிளேஸ் ஆஃப் டெத்து, அது டெத் சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அது பிளேஸ் ஆஃப் டெத்து பார்த்துட்டு நீங்கள் அந்த பிளேஸ் ஆஃப் டெத் அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. உங்கள் டெத் சர்டிஃபிகேட்டில் பிளேஸ் ஆஃப் டெத்துன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் என்ன அட்ரஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் அந்த அட்ரஸ் எடுத்து இதில் ஃபில் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் டெத்து, அதிலும் உங்கள் டெத் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க டேட் ஆஃப் டெத்துன்ட்டு. அதாவது நெக்ஸ்ட் வந்து டெத் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது. அந்த சர்டிஃபிகேட் நம்பரும் உங்கள் டெத் சர்டிஃபிகேட்டில் உங்கள் ரெவென்யூவில் கொடுத்த அந்த டெத் சர்டிஃபிகேட் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ஆஃப் த டிசீஸ்ட் வேர் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்னு கேட்குது. அதாவது நீங்கள் இறந்தவங்க வந்து லாஸ்ட்டாக எந்த இடத்துல வசித்து வந்தாங்க அப்படின்னு கேட்குது. அதில் வந்து நம்ம வந்து
எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தாலுக்கா, நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ வில்லேஜ், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீட், அதாவது அட்ரஸ். உங்களுக்கு ரெவென்யூ வில்லேஜாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, உங்கள் ஸ்ட்ரீட் மட்டும் என்டர் பண்ணிங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஊர் ஏதோ அந்த ஊரை டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வில்லேஜ் நேமு, ஃபஸ்ட்டு உங்கள் வில்லேஜ் நேமு ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழில் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணி ஸ்பேஸ் ஃபார் எழுதுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். அது ஞாபகம் இருக்கா, கரெக்டாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டோர் நம்பர் செலக்ட் பண்ணிக்கங்க, டைப் பண்ணிக்கங்க. டோர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு பின்கோட் கேட்குது, பின்கோட் டைப் பண்ணிக்கங்க. உங்களோட அட்ரஸில் என்ன பின்கோடோ அந்த பின்கோடை செலக்ட் பண்ணிக்கங்க, டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டிக் ஆகுது பாருங்கள், அதாவது லீகல் ஏர் ஆஃப் த டிசீஸ்ட், அதாவது இறந்தவங்க யாரையாவது லீகலாக அடாப்ட் பண்ணியிருக்காங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குதான்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துங்க. அப்படி யாரும் லீகலாக அடாப்ட் பண்ணல, அதாவது தத்து எடுத்துருக்காங்களான்னு கேட்குது. தத்து எடுத்துருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுத்து அதுக்கு சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா நோ கொடுத்துட்டு மற்ற லீகல் ஏர்ஸ் அதாவது வாரிசு யார் யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கங்க. சில டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பரில் இருக்குது அப்படியே எடுத்துக்கோ. நம்ம 1-2 டீட்டெயில்ஸ் மட்டும் அவங்க மெயினாக இந்த வாரிசு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும், அதை மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது மெயினாக பார்த்துக்குங்க வாரிசு அப்ளை பண்ணும்போது. அதாவது இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவும் இப்போ வந்து வாரிசாக கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி இருந்த இதுலேருந்து இறந்தவங்க யாரோ அவங்களோட சில்ட்ரன்ஸ் மட்டும்தான் வாரிசாக வருவாங்க. இப்போ வந்து இறந்தவங்க யார், இறந்தவங்களோட அப்பா அம்மா, இறந்தவங்களோட பசங்க எல்லாருமே வாரிசாக வராங்க, சரிங்களா? அதனால் அதை பார்த்து டைப் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு வாரிசு யாரோ அவங்களோட நேம் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கான ஏஜ் டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து இறந்தவங்களுக்கு என்ன வகையான ரிலேஷன் அப்படின்னு கேட்குது. அவங்க வந்து டாட்டரா இல்லை மதரா அப்படின்னு கேட்குது. அப்படின்னு டாட்டர்னா டாட்டர் ஆஃப் த டிசீஸ்ட், அதாவது இறந்தவங்களுக்கு மகள் அப்படின்னு போட்டிருங்க. அப்படி நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து மேரீடா அன்மேரிடான்னு கேட்குது. அவங்க மேரீட்னா மேரீட் போடுங்க, அப்படி இல்லைனா அன்மேரிட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து இருக்காங்களான்னு லைவ் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்குது. அது வந்து இருந்தாங்கன்னா அலைவ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். அடுத்த வாரிசு மொத்தம் எத்தனை 5 பேர் வாரிசாங்கன்னா 5 பேர் டீட்டெயில்ஸும் இதில் ஃபில் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வாரிசோட நேமு, நெக்ஸ்ட்டு ஏஜி, மூணாவது வந்து அவங்க இறந்தவங்களுக்கு அப்பாவா இல்லை மகனா இல்லை மகளா அப்படின்னு கேட்குது. அதை கொடுத்துட்டு அதை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேரிடா அன்மேரிடா கொடுத்துட்டு அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து லைவ் ஸ்டேட்டஸ், அதாவது இருக்காங்களா இல்லையான்றது கொடுத்துட்டு ஆட் கொடுத்தீங்களா எத்தனை உங்களோட வாரிசு எத்தனை பேரோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் ஆட் நெக்ஸ்ட்டு ஆட் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோமா போதும் ஃப்ரெண்ட்ஸ். லீகல் ஏர் சர்டிஃபிகேட்ன்றது நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும், அதாவது லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆதார் கார்டு, ஃபஸ்ட்டு வந்து யார் இறந்தாங்களோ அவங்களோட டெத் சர்டிஃபிகேட் வேணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு இருந்தால் ஓகே, ஆதார் கார்டு வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாரிசு யாரோ வாரிசு எல்லாரோட ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, அது 2 டாக்குமெண்ட்டையும் சேபிஜி ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு வச்சுட்டு அது எல்லாமே கொடுத்துக்குங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஒரு கணவர் இறந்துட்டாருன்னா ஒய்ஃபுக்கு வந்து ஒய்ஃபோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணும்போது விடோன்னு கொடுத்துருங்க. அதாவது மேரேஜ் ஸ்டேட்டஸ் இருக்கும்போது அதுலேருந்து விடோன்னு கொடுத்துருங்க. அதாவது அப்புறம் வந்து நம்ம மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா கணவரை வந்து விடோவர்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்க. இதை மறந்துடாதீங்க, தப்பாக பண்ணிடாதீங்க. இருக்காங்கன்னா இருக்கான்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இல்லாதவங்க டீட்டெயில்ஸ் தேவையில்லை, இருந்தாலும் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக கொடுத்துக்கலாம், சரிங்களா?
நான் ஆதார் கார்டில் டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரியே கொடுத்துங்க. ஏன்னா நம்ம எங்கெங்கே கொடுக்குறோமோ அவங்க பேரில் ஏதாவது நிலம் அது லேண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக தான் நம்ம இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிறோம். அதனால் ஆதார் கார்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கங்க. உங்களோட ஏஜ் கூட அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நேமும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணிக்கங்க. அதில் எதுவும் மிஸ்டேக் பண்ண வேண்டாம். இதில் முக்கியமான ஒரு டவுட் இருக்கும். அதாவது இப்போது ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னா, ஒரு தாத்தா இறந்துட்டாரு, பையனும் இறந்துட்டாரு, ஆனால் பையனோட பசங்க இருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பையனை ஃபஸ்ட்டு தாத்தா இறந்துட்டாரு, தாத்தாவுக்கு தான் வாரிசு வாங்குகிறோம் அப்படின்னும் போது நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு பையனோட பேரை என்ட்ரு பண்ணி நம்ம அதாவது நாட் லைவ்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பசங்களோட பேர் கொடுத்திங்கன்னா பசங்களோட அதாவது கிராண்ட் தாத்தா கிராண்ட் பேரன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இது செலக்ட் பண்ண முடியும். நம்ம அந்த பேர் கொடுத்துட்டு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி போட்டோமா அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷனே காட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதாவது நம்ம இந்த வாரிசு அப்ளை பண்ணும்போது மட்டும் இப்போ ஒருத்தரோட தாத்தா இருக்காருன்னா, தாத்தா இறந்துட்டாரு, அப்பாவும் இறந்துட்டாரு, ஆனால் பேர பசங்க தான் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம பேர பசங்க பேர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக காட்டாது, பேர பசங்களோட பேர். அதனால் நம்ம அப்பாவோட இறந்துட்டாருன்னு சொல்லி நம்ம என்ட்ரி பண்ணி கொடுத்தோமா அந்த டீட்டெயில்ஸ் சேவ் ஆயிரும். அது சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போது நம்ம சில்ட்ரன்ஸோட நேமும் அதாவது கிராண்ட் சன்னு கிராண்ட் டாட்டர் அவங்களோட டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபாதரோட டீட்டெயில்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக டவுட்டாக இருக்கும். லீகல் ஏர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு அதுதான் மெயினான நிறைய பேருக்கு டவுட் வர வேண்டியது. அதில் தான் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குது. அதாவது நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த இறந்துட்டாங்க, இவங்களுக்கு வந்து வாரிசு வேணும், இத்தனை பேர் தான் வாரிசுன்னு சொல்லிட்டு கரெக்டான டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணால் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்டிஃபிகேட்டை ஓகே பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த செல்ஃப் டிக்ளரேஷனில் யார் அப்ளை பண்ணுறோமோ அவங்க சிக்னேச்சர் போட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஓப்பன் பண்ணுமா நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க அப்படின்ற எத்தனை பேர் வாரிசாக இப்போ டைப் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் அதிலே ஷோ ஆகும். அதுக்கு கீழே அவங்களோட சிக்னேச்சர் போட்டுங்க. அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் போட்டுட்டு அதை ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கிங்க. ஸ்கேன் பண்ண வேண்டிய காப்பி என்னென்னா இறந்தவரோட இறந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து வாரிசு எல்லாத்தோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் டெக்ளரேஷன் அதை மட்டும் ஸ்கேன் பண்ணி ஜேபிஜி ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்டிருக்க நேமு ஏஜி எல்லாமே கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம செல்ஃப் டெக்ளரேஷனை காட்டும், அதிலே செக் பண்ணிக்கிங்க. அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா திரும்ப போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கிங்க. செல்ஃப் டெக்ளரேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நம்ம சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். சேவ் உறுதிமொழியில் அதில் ஃபோட்டோ ஓட்டுறதுனால ஒட்டலாம், ஒட்டிடுங்க. ஃபோட்டோ ஓட்டிட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? டைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இறந்தரோட அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ணுங்கள். அட்ரஸ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வாரிசு எல்லாத்தோட மேரேஜ் சர்டிஃபிகேட்ன்றதில் வாரிசு எல்லாத்தோட ரேஷன் கார்டை டைப் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாரிசு எல்லாத்தோட ஆதார் கார்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து டெத் சர்டிஃபிகேட் இறந்தரோட டெத் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இறந்தரோட டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு செல்ஃப் டெக்ளரேஷனை அப்லோட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கான பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கான டிஎன் நம்பர் ரெடி ஆகிரும், ஒப்புகை சீட்டு ரெடி ஆகிரும். அதை வச்சு நம்ம ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் அதாவது டிஎன்இ டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் எந்த யார்கிட்ட இருக்குதுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.